நான் உங்களுக்கு பொம்பளை புள்ளைய தந்தேன்னு சொல்லல, ஆம்பளை புள்ளைய தந்தேன்னு சொல்ல, கிஃப்ட தந்தேன். அந்த புள்ளையோடைய உங்க லைஃப். நீங்க எதுக்கோ இளைஞர்கள் அங்க நடப்பாங்க இங்க நடப்பாங்க, ஒரு போக்கு கடையில இருந்து பேசுவாங்க, ஒரு வீடு கட்டணும் என்ற ஃபீலிங் வராது. கையில ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்யறது, அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்யறது, தான் வாழல தான் இருக்கிற ஊடு ஓடிச்சு. ஆனா என் புள்ள நல்ல வாழணும் என்பதற்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்பனா மாறினதுக்கு பிறகு அந்த சிந்தனைகள் மாறும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கிஃப்ட தந்தோம் பிள்ளைகளை. கிஃப்ட் இது, நான் தந்தேன் என்று சொல்லல, கிஃப்ட தந்தன்றான். கிஃப்ட தந்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? குல்லுக்கும் ரான். இது எல்லாம் தந்ததுக்கு பிறகு மறுமை நாள்ல நிப்பாட்டி கேட்பானா? ஒரு ஆட்டு பண்ணியை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது, இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு, அந்த ஓநாய் தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு. அங்கால போய் நாளைக்கு 4 ஆடு போச்சு, அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாயக்கு இல்ல. ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளவு பெருமதி. அந்த அவ்வளவு ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதான் விளங்கும். ஆடு மேய்க்கிறதா என்னன்னு விளங்கும். மேய்க்கிறது என்ன? உங்க புள்ள கண்ணை செஞ்சுட்ட இறைவா, அவர் ஃப்ரெண்ட் அது எனக்கு தெரியல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான். ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே, பயந்து பீராந்தமாக நிற்பார்களே. வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, ரப்பு வருகிறான், ரப்பு வருவான். மலக்குமார்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருப்பார்கள், ஸஃப் ஸஃபாக நிற்பார்கள். வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், யாராவது இருக்கிறாள்னு கேட்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தொழுந்தியான்னு கேட்பான், நோன்பு பிடிச்சியான்னு கேட்பான். யா அல்லாஹ் தப்பிரேலும், யா அல்லாஹ் ஏண்ட விஷயத்தை தான் கேட்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ் தொழுந்த. யா அல்லாஹ் நோன்பு பிடிச்சி புள்ளைய எப்படி வளர்த்த? யா ரப் பிசினஸ்ல பிஸி, படிக்க வச்சேன், ஃபீஸ் கட்டினேன், மதரசா அனுப்பினேன், புள்ளைய கையோட புடிச்சிட்டு போய் பள்ளியில உட்கார வச்சிங்களா? நீங்க பயானுக்கு போனீங்களா? 4 விஷயம் சொல்றவங்களோட உங்க புள்ளைய கூட்டி போய் வச்சிங்களா? உட்கார வச்சிங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும். பொம்பளை புள்ளைய தந்தேன், வளர்த்தீங்களா? அறிவுரை சொன்னீங்களா? நேரம் இல்லையா அல்லாஹ், நான் வீட்டுக்கு வரப்போல தூக்கம். யா அல்லாஹ் மனைவிக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஐ அம் டன், நான் எல்லாம் செஞ்சிட்டேன், என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். நோ, ஒரு நாளும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு போதும் இல்லை. உங்க பிள்ளைக்கு இல்ம கொடுங்க. உலூமுல் குர்ஆன், குர்ஆன் என்ன சொல்லுது? நடமாடும் குர்ஆன்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள். அல்லாஹ் அவர்கள் அப்துர் ரஹ்மான்களாக, இபாதுர் ரஹ்மான்களாக மாத்தினான். என்ன பெயர் வைத்தார்கள்? ஒவ்வொரு தோழர்களுக்கும் புள்ள கிடைக்க ஆரம்பிக்குது. அவர்களுடைய பிள்ளை ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற அளவுக்கு அவர்கள் வளர்க்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இப்படி அப்துல்லாக்கள், அபாதிலாக்கள், எங்க பார்த்தாலும் அப்துல்லா அப்துல்லா அப்துல்லா. அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் எங்களை அள வைத்தார்கள். அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் அள வைத்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல போய் உட்காருகிறார். ஏனப்பா ஏனப்பா? அவங்க வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாஹ்வை காட்டியிருக்கிறார். அவருடைய கல்வியில் ரசூலுல்லாஹ்வுடைய இடம் எப்படி என்று தெரியுமா? அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் உட்கார்ந்தார். எதுக்கு? நன்மை கிடைக்கணுமா? 40 நன்மையா உட்கார்ந்தா? 50 நன்மையா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தார்கள். எனக்கு தோணிச்சு, என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்கார தோணிச்சு. நான் உட்கார்ந்தேன். முஹப்பத் ரசூலுல்லாஹ்வுக்கு கல்வை விரித்து கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
தவறு எங்க மேல. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன், இவைகள் தூக்கு போட்டது, செத்தது, போனால நடந்தது, நான் எதையும் பேசவில்லை. இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும். அடுத்த வீட்டில் நடப்பது உங்களுக்கு என்னை விட தெரியும். ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா? போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல, போனை கொடுத்துட்டு பக்கத்துல நில்லுங்க. கத்திய கொடுத்த பிள்ளைக்கு நீங்க நிப்பீங்களே, கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைக்கு பாப்பீங்களே. இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என் கருத்து போன் இருக்கணும், கொடுக்கணும். கொடுக்காமல் இருப்பதில்லை, அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் படிச்சிருக்கணும். ஆனா உங்க பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புங்க, 50 வருஷம் உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம நீங்க நிப்பீங்க. அங்க போக்கு இருக்குதே, நோ ப்ராப்ளம். என் மகன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு வாந்தி வந்துருமே, தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து எவனாவது சொல்லிட்டா கைய போட்டாவது எடுத்துருவான். அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு. அவ்வளவு அருவருப்பை விட்டு நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசுனீங்க வீட்டுல? கூத்தாடி 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 என்று சொல்லலையா? இவர்கள் பெருமானார் முகத்துல கரி பூசுறாங்கன்னு சொல்லலையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது உருவப்படம் வரைந்தால் நாம் துடிக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். உணர்வோடு வருகிறோம், துடித்து பேசுகிறோம். அந்த பெருமானாருடைய கொள்கையை குழி தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற பேர்ல இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே, இதுக்கு எதிராக என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் கேட்பானாமே, மறுமையில நிப்பாட்டி வச்சு ஒவ்வொன்றாக கேட்பானாமே. மஸ்ஊல், அல்லாஹ் பதில் கொடுக்கணும், கேட்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம்? எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில், அதாவது நான் சின்னத்திலே இருந்தே இந்த கொள்கையில வளர்ந்து வர்றேன். பெரியவர்கள் மூத்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளை அதுல கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃப்புகளில் உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி.